தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கின்ற பழனிசாமியின் இந்த துரோக ஆட்சிக்கு முடிவு கொண்டு நிற்கின்ற விதமாகவும் தமிழகத்தை வஞ்சிக்கின்ற மோடியின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருகின்ற விதமாகவும் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பரிசு பெட்டி சின்னம் என்பதை உங்களுக்கு இந்த நேரத்தில் நினைவூட்டுகிறேன். ஆளுங்கட்சிகள் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆளுங்கட்சிகள் தமிழக மக்களை எப்படியெல்லாம் வஞ்சித்து வருகிறார்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். இப்படி மக்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளை கொடுத்துவிட்டு காவல்துறையை கூட்டிக் கொண்டு துணிச்சலாக உங்களிடம் வாக்கு கேட்க வருவது போல் வருகிறார்கள். இப்பொழுது நாம் வருகிறோம். இங்கே நம்மோடு காவல்துறை வரவில்லை. ஆனால் பழனிசாமி போகின்ற இடங்களிலெல்லாம் ஒரு 500-1000 போலீசாரை அழைத்து கொண்டு செல்வதன் காரணம் என்ன? அவருக்கு என்ன தீவிரவாத அச்சுறுத்தல் இருக்கிறதா? அதுவும் சேலம் மாவட்டத்திலே, சொந்த மாவட்டத்திலே போகும்போது இத்தனை போலீஸ் எதிர்க்க வருது. காரணம் மக்களை கண்டு பயம். 8 வழிச்சாலை அமைக்கிறேன் என்று நமது சேலம் மாவட்டம், தருமபுரி மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், காஞ்சிபுரம் வரை இந்த பகுதியையே, மக்களையே, விவசாயிகளையே அவர் எவ்வளவு கொடுமைப்படுத்தினார் என்பது உங்களுக்கு தெரியும். அதுக்காக பெரிய போராட்டங்களை எல்லாம் விவசாயிகள் சார்பாக நாம் நடத்தினோம். இதையெல்லாம் நீங்கள் மறந்திருப்பீர்கள் என்று நினைத்து கொண்டு நான் ஒரு விவசாயி என்று கதை விடுகிறார். ஒரு உண்மையிலேயே விவசாயியாக இருந்தால் ஏற்கனவே இருக்கின்ற சென்னையிலிருந்து சேலத்திற்கு உள்ள பல ஆண்டுகளாக உள்ள சாலையை 8 வழிச்சாலையாக மாற்றினால் தொழிற்சாலைகள் வராதா? மக்களுக்கு பலன் இருக்காதா? அதை விட்டுவிட்டு இயற்கை வளங்களை 6000 ஏக்கர் விவசாயத்தை, நீர் ஆதாரங்களை, மலை வளங்களை, கனிம வளங்களை, காடுகளை அழித்து இந்த சாலை எதற்கு? காரணம், நமது கல்வராயன் மலையிலே உள்ள தாது பொருட்களை யாரோ பணக்கார கம்பெனிகள் வெட்டி அவர்கள் எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு சொல்லியது என்ற காரணத்தினால் அந்த சாலைக்கு இன்றைக்கு கடிதம் எழுதுகிறார். அடுத்த நாளே 10,000 கோடி நிதி ஒதுக்கப்படுகிறது. இங்கே அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் போக்குவரத்து தொழிலாளர்களும் போராடினால் அவர்களை கைது செய்கிறார்கள். ஆனால் மத்திய அரசாங்கம் சொல்லிவிட்டது என்பதால் மண்டியிட்டு அந்த திட்டத்தை நிறைவேற்றும் என்று இந்த விவசாயி சொல்கிறார். விவசாயிகளை அழிக்க பார்க்கின்ற அந்த திட்டம் பசுமையை அழிக்க, பசுமை அழித்து பசுமை வழிச்சாலை தேவையா என்பதுதான் நமது 8 மாவட்டம் மாத்திரமல்ல, தமிழ்நாட்டு மக்களின் கேள்வி. பழனிசாமி இதற்கு பதில் சொல்ல முடியாமல் இன்றைக்கும் தவித்துக் கொண்டிருக்கிறார். நீதிமன்றத்திலே தடை இருக்கின்ற காரணத்தினால் பழனிசாமி அமைதியாக இருந்து கொண்டிருக்கின்றார். எதற்காக இதை சொல்கின்றேன் என்றால், அம்மா அவர்கள் இருந்தவரை தமிழ்நாட்டை பாதித்த அனைத்து திட்டங்களையும் அது மத்திய அரசாங்கமோ அல்லது தனியார் நிறுவனமோ யார் கொண்டு வந்தாலும் அதை தடுத்து நிறுத்தினார்கள். அவர்களின் ஆட்சி என்று சொல்லி கொண்டிருப்பவர்கள் இன்றைக்கு அம்மாவிற்கே துரோகம் செய்கின்ற அளவிற்கு கூட்டணி வைத்திருக்கிறார்கள். துரோகிகள் அம்மாவை தாக்கி பேசியவர்களோடு அம்மாவை அவர் மரணத்திற்கு பிறகு, மறைந்த பிறகு அவருக்கு நினைவு இல்லம் கட்டக்கூடாது என்று, நினைவு மண்டபம் கட்டக்கூடாது என்று, சட்டமன்றத்திலே அவர் படத்தை வைக்கக்கூடாது என்று நீதிமன்றம் வரை சென்றவர்களுடனெல்லாம் கூட்டணி. அதுவும் வீடு வீடாக சென்று கூட்டணி அமைக்கிறார்கள். அதுதான் எடப்பாடி பழனிசாமியின் குணாதிசயம் என்பது இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. தன்னை முதல்வராக்கியவர்களுக்கு துரோகம்,
அம்மாவின் தொண்டர்களுக்கு துரோகம், தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம். இன்றைக்கு அம்மாவிற்கே துரோகம் செய்கின்ற விதமாக நடப்பவர்களுக்கு எப்படி ஓட்டு கிடைக்கும்? இவர்கள் பணப்பெட்டிகளை கொண்டு வந்து ஊர் ஊராக இறைத்தால் கூட டெபாசிட் வாங்குவதே கஷ்டம் என்பதுதான் இன்றைக்கு இருக்கின்ற நிலை. அதனால்தான் அம்மாவின் ஆசையோடு உச்சநீதிமன்றம் நமக்கு நமது வேட்பாளர்களுக்கு பரிசு பெட்டி சின்னத்தை கொடுத்திருக்கிறது. அதாவது கல்லாப்பெட்டியை ஒழிக்க பரிசு பெட்டி சின்னம். ஊர் ஊராய் சுற்றுகிறாரா, மக்களை எல்லாம் போய் சந்திக்கிறாரா. அதாவது நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா, அல்பர்களுக்கு வாழ்வு வந்தா. அதாவது நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் சரித்திரத்தில், எட்டப்பர்கள் எட்டப்படலாம் தாண்டி நம்ம குட்டப்பெண்கள் இருக்காங்க. எட்டப்பனாலும் காட்டி தான் கொடுத்தாங்க. இவங்க நம்மளெல்லாம் தமிழ்நாட்டை விட்டு விரட்டிட்டு பிளாட்டு போட்டு வச்சுருவாங்க இவங்க. அதே மாதிரி ஆள். இதில் அம்மா இருந்த வரைக்கும் மோடியா இந்த லேடியா யார் உங்களுக்கு வேணும்னு கேட்டாங்க. இவங்க வந்து மோடி எங்கள் டாடிங்கிறாங்க. அசிங்கமாக இல்லை? இது மாதிரிலாம் மோடியை போய் டாடின்னு சொல்கிறாங்களே, அசிங்க. பதவிக்காக இப்படி இவ்வளோ கீழ்த்தரமாக நடக்கிற அரசியல்வாதிகளை இனியும் பிறக்க முடியாது. இதுக்கு முன்னாடி நம்ம கேள்விப்பட்டதில்லை. அதாவது கல்லாப்பட்டி நரம்புனா போதுன்னு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் பணம் தர்றேன்னு சொன்னீங்கன்னா இந்த பெட்டியில் கூட படுத்துருவாங்க அவங்க. எங்கள் பையன்கிட்ட கூட பத்திரமா கொடுத்துருங்க. இதுதான் நிலைமை. சம்பந்திகள் சொந்தக்காரங்க எல்லாம் இப்போ வசதியாக இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள்லாம் வானத்தை பார்த்து நின்றுட்டு இருக்கோம். இயற்கையும் போய்த்துட்டு அதுக்கு பார்த்தா அதுக்கு மோடி வந்து ஏதோ கருப்பு பணத்தை ஒழிக்கிறோன்னு இந்தியாவில் பணத்தையே ஒழிச்சிட்டு போயிட்டார். வியாபாரிகள்லாம் இன்றைக்கி வியாபாரம் செய்ய முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. இளைஞர்களுக்கு ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தரேன்னாரு. ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்லேயும் 15 லட்சம் ரூபா போடுறேன்னாரு. இருக்கிற பணத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ கேட்டால் மோடி வந்தால் தான் பாதுகாப்பான ஆட்சி இருக்குமா. இன்றைக்கி பாதுகாப்பு இல்லாமல் மக்கள் ரோட்டில் நிற்கிறாங்க. டெய்லி கால்மரம் இருந்துச்சா எந்த திட்டத்தை கொண்டு வந்து நம்ம நிலத்தை பிடிக்கிடுவாங்களோ, நம்ம சொத்தை எடுத்துருவாங்களோன்னு. ஆனால் பாதுகாப்பா? ஆமாம், பழனிசாமிக்கு பாதுகாப்பு வேணும்னா மோடி இருந்தால் தான் முடியும். அவங்க டாடி இருந்தால் தான் முடியும், இல்லைன்னா முடியாது. அதாவது இந்த பழனிசாமி பேச்சை கேட்டுட்டு சில அதிகாரிகள் இன்னும் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நாட்டு நடப்பு தெரியுதா இல்லையா? மே 23க்கு அப்புறம் பழனிசாமி அன்கோலா எங்கே போக போகுது? அதாவது உங்களுக்கு ஒன்று தெரியுமா, சேலம் மக்களுக்கு சொல்கிறேன், அந்த 5 தொகுதியிலையும் பிஜேபி தோத்துடணுங்கிறது தான் பழனிசாமியுடைய ஒரே எண்ணம். ஏன்னா துரோகம் செஞ்சே வளர்ந்துட்டோம். இப்போ டாடிக்கும் துரோகம் செய்யணும்ல, அதான் அடுத்தது. அதாவது ஆர்கே நகரில் இருக்கிறவ ஓட்டுக்கு 6000 ரூபான்னு வீடு வீடாக போய் உட்காந்து நம்ம அண்ணன் பழனிசாமி, பன்னீர்செல்வம் எல்லாம் மணி இருக்க ஒரு 7-8 மணி எல்லா மணியும் போய் உட்காந்து 33 அமைச்சர்களும் எம்எல்ஏ கூட இருக்காங்கல்ல, எல்லாம் போய் அங்கே வீடு வீடாக போய் பட்டுவாடா பண்ணிட்டு. அன்றைக்கி நான் மதுரைக்கு போகிறேன். ஒரு விமானத்தில் வந்த ஒரு அமைச்சர் என்னிட்ட சொல்லாமல் கூட வந்த தங்க தமிழ்ச்செல்வன்ட்ட நாங்கள் எல்லாருக்கும் பணம் சப்ளை பண்ணிட்டோம், ஆனால் நாங்கள் தான் ஜெயிப்போம்னு. அடுத்த நாள் மதுரைக்கு வரப்போ நான் அந்த ஃப்ளைட்டில் வர்றேன்னு தெரிஞ்சதோ, தலைவர் பிறந்த நாள் நினைவு நாள் அன்றைக்கி நம்ம வெற்றி பெற்ற அன்றைக்கி திரும்பி அந்த ஃப்ளைட்டில் வர்றேன்னதை டிக்கெட்டே கேன்சல் பண்ணிட்டு ஓடி போயிட்டார் அது மாதிரி. அதாவது தமிழ்நாட்டு மக்களை பிச்சைக்காரர்கள் நினைக்கிறாங்க. என்ன வேணாலும் பண்ணுவோம், உங்கள் நிலத்தை பிடுங்குவோம், உரிமைகளை பிடுங்குவோம். கிராமப்புற மாணவ மாணவிகள் வந்து மருத்துவக் கல்லூரிக்கெலாம் போகக்கூடாது, எல்லாம் வீட்டிலே கிடங்க. எல்லாம் என்ன காரணம்னா அறிவு வளர்ச்சி வேணாம், எல்லாம் அடிமைகளாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தேர்தல் வந்து ஆளுக்கு 500 1000 இப்போ தான் இவங்க தான் 10,000 கொடுக்குற ரசிக்க போயிட்டாங்க. இந்த 10,000 வச்சுட்டு என்ன பண்ணுறது? புரட்சி தலைவர் ஒரு படத்தில் கேட்டது அன்றைக்கி வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பார்த்தேன். அவங்க ஓட்டுக்கெல்லாம் பணம் கொடுக்குறாருன்னு சொல்கிறப்ப ஒரு நாள் சாப்பாட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க, இல்லை ஒரு வாரத்துக்கு வரும், மீதி 360 நாள் என்ன பட்னியாக கிடக்க போகிறீங்களா, 5 வருஷமும் பட்னியாக கிடக்க போகிறீங்களான்னு கேட்பார். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
அந்த இதில் தலைவரும் அம்மாவும் நிற்பாங்க. அது என்ன படம்னு தெரில, எனக்கு ஞாபகம் இல்லை. நம் நாடு தலைவர் அன்றைக்கே சொல்லிட்டு போயிட்டார், நமக்கு பின்னாடி எப்படி துரோகம் செய்து நமக்கு துரோகம் வந்து இழைச்சதுனால கருணாநிதி செய்ததுனால கட்சி ஆரம்பிச்சிருக்கோம், நம்ம கட்சியிலே துரோகிகள் வருவாங்க, அதனால் இதெல்லாம் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. அதாவது ஒரு கட்சி மக்களையும் தொண்டர்களையும் கூட்டணிகளையும் நம்பி நிற்பாங்க. இவங்க மக்களையும் இவங்களுக்கு கிட்ட வர மாட்டாங்க. தொண்டர்கள் அங்கெல்லாம் தொண்டர்கள்லாம் நம்மளோட இருக்காங்க. அங்கே இருக்கிறதெல்லாம் டெண்டர் பார்ட்டி தான், ஒரே டெண்டர் பார்ட்டி தான். பூத்துலலாம் டெண்டர் பார்ட்டி தான் வந்து உட்கார போகுது. சம்பந்தி மாவன் மச்சான் கான்ட்ராக்டரு எல்லாம் தான் வந்து உட்காருனாங்க. இந்த மணிகளோட சொந்தக்காரங்க ஒரு தமிழ்நாட்டில் ஒரு 400 பேர் தான் இவங்களால் பணக்காரங்களாக இருப்பாங்க. அந்த 400 பேர் என்ன பண்ணிட முடியும்? பத்தாவது பொள்ளாச்சியில் வேற ஏகப்பட்ட பாவம் பெண்கள் சம்பந்தமான பிரச்சனை எல்லாம். இந்த பணம் சேர சேர இதை மாதிரி குறுக்கு புத்திலாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கிடந்த ஆளுகளுக்கு இவ்வளோ இதெல்லாம் நீங்கள் கொடுத்தோம்னா என்ன பண்ணுவாங்க அவங்க? ஆமாம், கேட்டால் நாங்களாம் பரம்பரை பணக்காரங்க. ஆனால் தேர்தல் முடிஞ்சதும் பழனிசாமி நீங்கள் நம்ம ஊர் மார்க்கெட்டில் பார்க்கலாம், மறுபடியும் சக்கரை வைக்க வந்துடுவார். ஏன்னா நான் ஒன்றுமே செய்யலை அப்படின்னு காமிக்கணும்ல, அதுக்காக. இதுதான் உண்மை. முதலமைச்சருங்கிற ஒரு பதவி இருக்கிறதுனால இன்னைக்கு இப்படி காவல்துறை அவரை சுற்றி எந்த காவல்துறை அழைச்சிட்டு போதோ அந்த காவல்துறை தான் அடுத்தது வேலையை காமிக்கும். இதெல்லாம் பார்த்துருக்கோம் ஏற்கனவே. இவ்வளோ பார்த்து அவரும் திருந்தலை, அவருக்கு ஜால்ரா போடுற அந்த அதிகாரிகளும் இன்னும் சில பேர் திருந்தலை. எல்லாத்தையும் காலம் அதுக்கெல்லாம் மே 23 பதில் சொல்லும். அதனால தான் சொல்கிறேன், இந்த துரோகிகளையும். அதுபோல் இன்னொரு கூட்டணி இருக்குது, பைல்வான் கூட்டணி. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே 10 வருஷம் 99லேருந்து பிஜேபியோட 5 வருஷமும் காங்கிரஸோட 10 வருஷமும் இருந்துட்டு நல்ல அமைச்சர் பதவியெல்லாம் வாங்கிட்டு தமிழ்நாட்டுக்கு எது செய்வாங்கன்னா அவங்க தங்களை பார்த்துக்கிட்டதுனால 2011 அவங்களுக்கு ஆட்சி பொறுப்பை கொடுக்கல தமிழ்நாட்டு மக்கள், 16லையும் கொடுக்கல. அது மாதிரி 2014 பாராளுமன்றத்துக்கு யாரும் போகக்கூடாதுன்ட்டாங்க. இப்போ எப்படியாவது ராகுல் காந்தியை காமிச்சு ஓட்டு வாங்கிடலான்னு பார்க்குறாங்க. ராகுல் காந்தியே பாவாங்க அங்கே தொகுதி ஒன்று இங்கே போய் வயநாட்டில் போய் நிற்கிறாருங்க கேரளாவில். அதாவது ஒரு கட்சி யார் பிரைம் மினிஸ்டர்னு சொல்லுவாங்க, தேசிய கட்சி. இன்னும் காங்கிரஸ் யாரையும் சொல்லலை. ஆனால் இங்கே இருந்து நம்ம அண்ணன் ஸ்டாலின் அதுக்குள்ளார ராகுல் காந்தி தான் பிரைம் மினிஸ்டருங்கிறாரு. 3 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அவருக்கு அறிவு முதிர்ச்சி இல்லை அப்படின்னு சொன்னார். இப்போ 3 நாளில் ராகுல் காந்திக்கு அறிவு முதிர்ச்சி வந்துட்டு தான் சொல்கிறாரு. அவர் பெரிய கூட்டணியெல்லாம் காமிச்சு, இந்த மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கூட்டணி தெரியும் உங்களுக்கு. ஏற்கனவே அதில் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் டெபாசிட் காலி பண்ணி ஆஸ்பத்திரியில் கூட சேர்த்துட்டாங்க. இன்னொன்று மாற்றம் ஏற்றம். நம்மளும் என்னமோ நினச்சோம், பில் கிளின்டன் மாதிரி படித்தவராச்சா ஏதோ மைக்கெல்லாம் வச்சுட்டு போய், கடைசியில் பார்த்தா பித்தலாட்டமாக இருக்குது. எடப்பாடியை பார்த்து மானம் கட்டவங்களாம அது இதுன்னு பேசிட்டு கடைசியாக போய் காலை விழுந்துட்டாங்க. இதுதான் சமூக நீதி காத்த போராளிகள். இந்த போராளிகள்லாம் ஒன்று சேர்ந்து ஒன்றும் இல்லை, போலீஸை பார்த்தாலே பயப்படுறாங்க. சிபிஐன்னா பயம், வேற ஒன்றும் இல்லை. இந்த வீரர்களுக்கெல்லாம் இந்த கொள்கை இந்த தமிழ் போராளிகள்ங்கிறாங்க இவங்கெல்லாம், இந்த போராளிகளுக்கெல்லாம் போலீஸை பார்த்தாலே பயப்படுறாங்க. இப்போ நம்ம மேலே எவ்வளோ கேஸ் போடுறாங்க. முந்தா நாள் வரைக்கும் நீதிமன்றத்தில் போய் தான் நம்ம இந்த மாபெரும் கட்சிக்கு சின்னத்தை வாங்குற நிலைமை இருக்குது. கேட்டால் நம்ம சுயேட்சையா, ஆமாம் ஆர்கே நகரில் இந்த சுயேட்சையை தான் அங்கே மக்கள் வெற்றி பெற செய்தாங்க. திமுகவை டெபாசிட் காலி பண்ண சொன்னாங்க. இவங்க தப்பிச்சது தம்பிரான் புண்ணியன்னு தப்பிச்சு வந்திருக்காங்க. இப்போ தமிழ்நாடு முழுவதும் நமது அருமை சகோதரர் எஸ்கே செல்வம் உள்பட 59 டிடி விஜயநகரங்கிற சுயேட்சை போட்டியிட போகிறாங்க. எப்படி அன்னைக்கு என்கிட்ட மீடியாலாம் கேட்பாங்க, நீங்கள் ஒரு சுயேட்சை இடைத்தேர்தலில் தமிழ்நாட்டில் யாருமே இது வரைக்கும் சுயேட்சை ஜெயிச்சது இல்லைன்னாங்க. நாங்கள் சரித்திரம் படைச்சு காமிக்கோம், ஏன்னா மக்கள் எங்கள் கூட இருக்காங்க. நம்ம இப்போ ஒரு சரித்திரத்தை காமிச்சோம். இப்போ சுயேட்சை அவங்க என்ன சுயேட்சை தாங்கிறாங்கள, 59 சுயேட்சைகள் சேர்ந்து ஆட்சி மாற்றத்தை அந்த 18ல் 8 ஜெயிக்கலன்னா அண்ணன் எடப்பாடி ஊருக்கு வந்துட வேண்டியதுதான். அப்புறம் இந்த கூட சுற்றி வர்றாங்களே ஜால்ரா ஆஃபீஸரு எல்லாம் வந்து வீரபாண்டி செல்வம் வீட்டில் தான் நிற்பாங்க. ஏன்னா செல்வம் சொல்லிடக்கூடாதுல்ல இவங்கெல்லாம் அந்த, அதனால் அங்கே வந்து நேராக அவர் வீட்டுக்கு போயிடுவாங்க அங்கே. ஏன்னா இவங்களுக்கு காலு தான் மாறும்,
கை கரெக்டாக காலில் தான் இருக்கும். அந்த மாதிரி அதிகாரிகள்லாம் இருக்காங்க. ஏன்னா நானும் ஒரு அதிகாரியோட பையன் தான், நான் அதெல்லாம் பார்த்தேன். அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த கூட்டணிகளை மக்கள் நம்பாத காரணத்தினால்தான் இந்த சுயேட்சையை வெற்றி பெற செஞ்சாங்க. இப்போ சீப்பை ஒழிச்சு வைக்கிற கதையா, நம்மளுக்கு கட்சி இல்லையா, கட்சி இந்த டிவிலெலாம் பேசுகிறாங்க சுயேட்சைகள். இவங்க எப்படி இந்த எஸ்கே செல்வன் ஜெயிச்சிட்டாருன்னா சுயேட்சைன்னு சொல்லி பார்லிமெண்ட் போக முடியாது. அவர் நம்ம 40 பேரில் 37 பேர் ஜெயிக்க போகிறோம். நம்ம தான் பிரதமரை தீர்மானிக்க போகிறோம். அதாவது இந்திய வரலாற்றிலேயே 40 சுயேட்சைகள் சேர்ந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் தீர்மானிச்சாங்கிற அடுத்த வரலாறு படைப்போம். அது மாதிரி இந்த சுயேட்சைகள்லாம் தமிழ்நாட்டில் ஜெயிச்சதும் பழனிசாமி அரசாங்கம் இருக்கிற இடம் தெரியாமல் போகும்போது மக்கள் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தேர்தலுக்காக தான் 1.5 வருஷமாக என்ன பார்க்குற இடத்துலலாம் ஆட்சியை முடிச்சிருன்னு சொன்னாங்க. இப்போ தானாகவே அவங்க டாடி மோடி வந்தால் கூட இல்லை, அவங்க டாடி வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. மோடியோட டாடி வந்தாலும் மே 23க்கு அப்புறம் இவங்களை காப்பாற்ற முடியாது. அதுக்கப்புறம் அண்ணன் பழனிசாமியே சேலத்துக்கு வருவார். நீங்கள் கேளுங்க, அது என்ன 8 வழிச்சாலை என்ன அழிச்சுன்னு கேளுங்க. பெரிய விவசாயிங்கிறீங்களப்பா, 6000 ஏக்கர் விவசாயத்தை அழித்து விவசாயிகளை அழிக்க வந்த கோடாரி கம்பா இருக்குங்க. அதான உண்மை. நம்மளுக்கு சேலம்ங்கிறது தலைவருக்கும் அம்மாவுக்கும் எவ்வளோ ஆதரவான பகுதி. இங்கேருந்து ஒரு கோடாரி காம்பு வந்துட்டேன்னு தான் நம்மளுக்கு வருத்தமாக இருக்குது. சேலம் மக்கள் உண்மையான அம்மாவின் தொண்டராகிய அருமை சகோதரர் வீரபாண்டி எஸ்கே செல்வம் அவர்களை நீங்கள் நமது பரிசு பெட்டி சின்னத்தில் வாக்களித்து மாபெரும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று மீண்டும் உங்களிடம் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.